பால் உற்பத்தியில் வெண்மை புரட்சி காண வேண்டிய தமிழகத்திலிருந்து சத்தமின்றி பசுக்கள் இறைச்சிக்காக கடத்தப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. கேரளாவிலிருந்து பெருமளவு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் தமிழகத்திலிருந்து தான் ஈவு இரக்கமின்றி மாடுகள் கொண்டு செல்லப்படுகின்றன. வானம் பொய்த்து போன நிலையில் விவசாயம் கருகி போன சூழ்நிலையில் தன்னிடம் உள்ள மாடுகளை விற்றுவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார் விவசாயி. ஆனால் தான் கண்ணும் கருத்துமாக ஒரு குழந்தையைப் போல் பாவித்து வளர்த்த பசுக்கள் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்படுவது தெரியுமா? தெரிந்தும் என்னதான் செய்துவிட முடியும்? மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கோ மாட்டு தொழிலுக்கோ நாங்க எதிரானவங்க கிடையாது. ஆனா ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிடுறதோ இது ஒரு நார்மலா நார்மலா இருக்கிற ஒரு பழக்கமாயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இல்லீகல் டிராபிகிங் ஆஃப் கேட்டல். இப்போ ஒரே வண்டியில 6 மாடு கொண்டு போலான்னு அரசாங்கத்தோட சட்டம் இருக்கு. ஆனா அதையும் மீறி ரொம்ப குரூவலா ஒரே ஒரு லாரியில பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு, 30 மாடு, 50 மாடு, 60 மாடு வரைக்கும் அடைச்சு கொண்டு போறாங்க. அது ஏதோ ஒரு பண்டம். ஒரு லாரியில ஒரு லோடு போகுது, ஒரு தார்பாய் லோடு போகுது, ஒரு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் லோடு போகுது, ஒரு துணி லோடு போகுது, ஒரு சிமெண்ட் மூட்டை லோடு போகுது. இப்படிதான் அதை ஜனங்க இப்படிதான் அது இட் இஸ் பீங் ட்ரீட்டட் லைக் தட். ஒரு உயிருள்ள ஒரு பொருள் போகுது, அந்த உயிருள்ள பொருளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றது அந்த இடத்துல அதுக்கு நிக்கலைங்க. அது எல்லா வகை மாடுகளும் கொண்டு வராங்க. இது குறிப்பிட்ட இனம் எதுவும் கிடையாது. கறிக்கும் போது எந்த இனம் அதிகமா கிடையாது. மாடுகளை விட எருமைகள் எல்லாம் அதிகமா லைக் பண்றாங்க கறிகளுக்காக. இந்த சின்ன கன்றுக்குட்டிகள் எல்லாம் இருக்குதுங்க. இப்ப நாங்க பராமரிக்கிறத பார்த்துட்டு இங்க லோக்கல்ல இருக்கிறவங்கள நான் கொடுக்குமா வேணா 1000 ரூபாய்க்கு தான் போகும், அது உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்குற, நீயே வளர்த்தீங்கன்னா எப்ப வேணாலும் கண்ணில் பாக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் இந்த கோயிலுக்காக நேர்ந்து விடுறாங்க. அந்த கோயிலுக்கு போய் கேட்கும் போது அவங்க இங்க நாங்க பராமரிக்கிறது இல்ல, நீங்க அதை வித்துட்டு அந்த காசை கொண்டு வந்து எங்களுக்கு உண்டியில காணிக்கையா போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா அந்த காணிக்கை காசை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதையும் போய் பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சு வளர்த்திட்டு இருக்கேங்க. மிருகவதை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம் என்பன போன்ற பல்வேறு கடும் சட்டங்கள் இருந்த போதும் மாமூல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இதுபோன்ற அத்துமீறல் அரங்கேறுவதாக சமூக ஆர்வலர்கள் குமுறுகின்றனர். கோயம்புத்தூர் புறவழிச்சாலையில் மூலியமா தான் அதிகப்படியான கால்நடைகள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி செல்லப்படுகிறதுங்க. முறைப்படி எடுத்து செல்லாத அனைத்துமே கடத்தி செல்லப்படுவதுதான். அதன்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் நாங்க பயணித்து பார்த்திருக்கோம். ஒரு சந்தையிலிருந்து எப்படி வாங்கிட்டு போறாங்க, ஒரு விவசாயிட்ட இருந்து எப்படி வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்க, அனைத்தையுமே நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்த்ததுல கோவை புறவழிச்சாலையா தான் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவுக்கு அதிகப்படியான கால்நடைகளை கொண்டு செல்றாங்க. கொண்டு செல்லும் போது நம்ம தடுத்து நிறுத்துறதும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவதும், மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வதும் ஒன்றுதாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஓவர் கிரௌடிங். அதிகப்படியான கால்நடைகள்ல ஒரு வாகனத்துல ஏத்தாதீங்கிறோம். அரசாங்கம் சொல்லுது, ரூல்ஸ் பிசி ஆக்ட் படி ஒரு வாகனத்துல 6 கால்நடைகளை தான் ஏத்திட்டு போகணும். இன்ஜினை நோக்கி அவர்கள் நிறுத்தப்படணும், தீவனங்கள் இருக்கணும், தண்ணீர் கொடுக்கப்படணும், சிறு சிறு இடைவேளைகளுக்கு நடுவில் அவர்களை இறக்கி திருப்பி ஏற்றணும். இது எதையுமே கடைபிடிக்கிறதில்ல. மாட்டு இறைச்சி சாப்பிடுவதனால் வரக்கூடிய மருத்துவ பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு கூற இருக்கிறேன். முதலாவதாக நீங்கள் பார்த்தீர்களானால் மாட்டு இறைச்சி பதப்படுத்தும் நிலையத்தில் அவர்கள் வேலை செய்பவர்கள் கையுறை அணியாமல், மாஸ்க் அணியாமல் அதை ஹேண்டில் செய்தார்கள் என்றால் ஆந்த்ராக்ஸ், பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் என்ற ஒரு கிருமி இருக்கு. மிகவும் வீரியமான ஒரு பாக்டீரியா இது. இந்த கிருமி என்ன செய்வோம் என்றால் அந்த மனிதர்களுக்கு, அதை இறைச்சியை கையாளும் மனிதர்களுக்கு தோல் வியாதி, நுரையீரல் வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி இதெல்லாம் வரலாம். அது தொற்று வியாதி. ஒரு மாட்டுக்கு இருந்து இன்னொரு மாட்டுக்கு செல்லக்கூடியது. மாடுகள் இறந்துவிடும். இப்போ இறந்த மாடுகளை, நீங்க நோயில இறந்த மாடுகளை அவர்கள் இறைச்சிக்காக விட்டு விடுவார்கள். அது அப்போ அது ரியலி ஸ்பீக்கிங் அது சயின்டிபிக்கா வெட்டனரி டாக்டர் அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடித்து சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியாது. அந்த இறைச்சியை நாம் உண்ணும் போது ஆந்த்ராக்ஸ் நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாட்டு சந்தையிலே ஒரு சரியான ஒரு காவல் நிலையங்களை அமைத்து அளவுக்கு மீறி மாடுகளை ஏற்றுச் செய்தால் அது தண்டனைக்குரியது என்று
அந்த இடத்திலே அந்த தண்டனையை தடுத்து அந்த குற்றத்தை தடுத்து விட்டால் இந்த மிருகுவதை என்பதற்கான மிருகுவதை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைந்த அளவில் நடைபெறும். அதை பெரும்பாலும் தடுத்து விடலாம். ஒன்று. இரண்டாவதாக அதற்கான விழிப்புணர்வு என்பதை மாடு வாகன உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் தெரிவிக்க வேண்டும். மாடுகள் வளர்ப்பதை ஊக்குவிக்க வேண்டும். மிருகவதை சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். பச்சிளங்குழந்தைகளுக்கு தாயாக விளங்கும் கோமாதாக்களை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.